ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் முருங்கைக்காயில் செட்டிநாடு மசாலா போட்டு காரக்குழம்பு செய்திருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் செய்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் செட்டிநாடு மசாலா அரைச்சி வச்ச முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு, இந்த மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். இதில் நமக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகா, இதுதான் காரத்துக்கே அந்த குழம்புக்கு. நான் ஒரு 8-9 மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது ஒரு பாதி வறுப்பட்டதும் மீதி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதோட போய் பூண்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், பூண்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ஒரு பாதி வறுபட்டுருச்சு. இப்போ வாசனைக்கு ஒரு 4 உளுத்தம்பருப்பு, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சீரகம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு, தனியா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். தனியா இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுக்கணும். இந்த பருப்பு எல்லாம் ரோஸ்ட் ஆச்சுன்னா அது ரெண்டு எல்லாம் சேமாக வறுப்பட்டுடும். கடைசியாக நம்ம இதில் 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை போட்டுருக்கேன். இதெல்லாம் வறுப்பட்டு முடிச்சதும் பார்க்கலாம். ஒரு நிமிஷத்தில் வறுப்பட்டுடும். கடைசி இதோட தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா இந்த தேங்காய் போட்டப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த சூட்லேயே இது சரியாயிடும். குருவியும் போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நம்ம நல்லா சூடு ஆறுனதும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா ஒரு 50 மில்லிக்கு மேலே விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, பெருங்காயம் ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இந்த குழம்பு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சின்ன வெங்காயம் போட்டு அந்த மசாலா அரைச்சி போட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் செட்டிநாடு காரக்குழம்பு பாருங்கள். இந்த வெங்காயம் நல்ல கலர் மாறணும். வெங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி 1 எடுத்துக்கோங்க. நம்ம இந்த முருங்கைக்காயை இதோடய சேர்ந்து வதக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதங்கும் போது இந்த முருங்கைக்காயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளியெல்லாம் சுருண்டு வர்ற வரைக்கும் இந்த முருங்கைக்காய் இதோடய வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்காய் நல்லா தக்காளியோடு நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெயில் வதங்குற முருங்கைக்காய் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது பாதி தான் வதங்கி இருக்குது. மீதி கொஞ்சம் வேகணும் அந்த முருங்கைக்காய். அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இந்த காய் மட்டும் கொஞ்சம் வேகட்டும். வெந்தப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டுக்கலாம். இன்னும் இந்த ஜாரில் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் இதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி அளவுக்கு விட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. விட்டுக்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி இதிலே மிளகு, மிளகா இதெல்லாமே அரைச்சாச்சு. அதனால் காரம் அதுதான், வேறு எதுவும் இல்லை. இதுவே நல்லா காரமாக இருக்கும். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு.
வேணுன்றவங்க வெங்காய வடகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த வெங்காய வடகத்தில் தாளிப்பு போட்டுக்கினா ரொம்ப நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கடுகு போட்டு தாளிச்சிட்டேன். விருப்பப்படுறவங்க வெங்காய வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கொதித்ததும் ரெடி ஆகிடும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கடைசியாக தான் நான் உப்பு போடுவேன் எப்பயுமே. அந்த குழம்போட குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், வேணும்னா போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இந்தளவு நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு, போதுங்க. நம்ம இது மேலே கொத்தமல்லி தழையோ கருவேப்பிலை எது இருக்கிற அதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாடு காரக்குழம்பு ரெடி. முருங்கைக்காயில் இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக செய்யலாம் இந்த காரக்குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.